பாரதி ராஜா அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு, அவரோட அறைய சுத்தப்படுத்தும்போது, அவர் வீட்டு அறையில பெர்சனல் ஸ்டோர் ரூம்ல பரண் மீது வைத்திருந்த சில பொருட்கள பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும், குறிப்பா பாரதி ராஜாவோட மகள் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க. கடந்த ஜூன் 10ஆம் தேதி பாரதி ராஜா உயிர் பிரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா ஜூன் 11ஆம் தேதி அவருடைய சொந்த பண்ணை வீட்ல அவருடைய உடல நல்லடக்கம் செஞ்சிருக்காங்க. இப்ப அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா, அவங்க குடும்பத்தோடு நடக்கக்கூடிய அந்த கூச்சல் குழப்பங்கள், சொத்து பிரச்சனை, குறிப்பா மருமகளுக்கும் மகளுக்கும் நடக்கக்கூடிய வாக்குவாதம், இத பத்தியான செய்திகள நம்ம தொடர்ந்து பார்த்து வந்துட்டு தான் இருக்கோம். பாரதி ராஜாவோட இறுதிச் சடங்குல, பாரதி ராஜாவோட மகள் மருமகள் கிட்ட போட்ட சண்டை, அதுக்கப்புறம் இறுதிச் சடங்குல முழுமையா கலந்துக்காம, பாரதி ராஜாவோட மருமகள் கோச்சுக்கிட்டு அங்கிருந்து சென்னை போனது, இது மாதிரி அடுக்கடுக்கா பல திடுக்கிடும் சம்பவங்கள் பாரதி ராஜாவோட இறுதிச் சடங்குல நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், அவரு ஆசைப்பட்ட மாதிரியே அவருடைய உடல் நல்லபடியா அடக்கம் செஞ்சிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாரதி ராஜாவோட அந்த அறை இருக்கு இல்லையா? குறிப்பா பாரதி ராஜா சென்னையில வசிச்சாலும், அவரோட பூர்வீக வீடா இருக்கக்கூடிய இந்த தேனி மாவட்ட பண்ணை வீட்ல தான் முக்கால்வாசி நேரங்கள் அவருடைய நேரத்த செலவிடுவாரு. மகன் மனோஜ் இறந்து போனதுக்கு பிறகு கொஞ்ச நாட்கள் தேனி வீட்டுக்கு வந்து தான் தன்னோட தனிமையை போக்கியிருக்காரு. என்னதான் பக்கத்துல மனைவி, மகள், மருமகள் இருந்தாலும், பையன் மனோஜ் இறந்து போன துக்கத்திலிருந்து அவரால மீண்டு வரவே முடியல. அந்த மாதிரி நாட்கள்ல கூட இந்த தேனி வீட்ட தான் அவருக்கு துணையா அவர் பயன்படுத்தியிருக்காரு. அப்படி அவர் தங்கியிருந்தப்ப எக்கச்சக்கமான விஷயங்கள இந்த தேனி வீட்ல ஒரு ரூம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்காரு. குறிப்பா பாரதி ராஜாவுக்குன்னு இந்த தேனி வீட்ல, சொந்த பண்ணை வீட்ல ஒரு பிரத்யேகமா ஒரு ரூம் உண்டாம். அந்த ரூம்ல பரண் மீது இவர் வைத்திருந்த சில பொருட்கள் இருக்கு இல்லையா? அதுதான் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் கண்ணீரை வர வச்சிருக்கு. எப்போதுமே கடந்து வந்த பாதையையும் பழசையும் மறக்காத பாரதி ராஜா, தன் வாழ்க்கையில அவர் சந்திச்ச முக்கியமான விஷயங்கள், தன் மனதுக்கு நெருக்கமான, தன் மனதை வருடின சில பொருட்கள் இருக்கு இல்லையா? அதை எப்போதுமே அவர் தூக்கி போடுறதுக்கு மனசே வராதாம். அது ஒரு சிறிய குண்டூசியா இருந்தாலும் சரி, அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பாரதி ராஜா தான் வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள், அப்ப வாங்கின பொருட்கள், இது எல்லாத்தையும் அந்த தேனி வீட்ல அவருடைய ரூம்ல பரண் மீது பல வருஷம் ஆகியும் இன்னமும் அந்த பொருட்களை பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு. அதுல அவர் முக்கியமா பத்திரப்படுத்தி வச்சது, அவங்க 2 பேரும், அதாவது பாரதி ராஜா அப்புறம் அவங்க மனைவி, இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்தப்ப எடுக்கப்பட்ட அந்த திருமண உடை. அதே மாதிரி முதலா இவர் படத்தை இயக்குனப்ப அந்த டைரக்ஷன் அப்ப இவர் போட்டுக்கிட்ட ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸு, எக்கச்சக்கமான விருதுகள் வாங்கினப்ப அவர் போட்டுக்கிட்ட உடை, தான் மகனுக்கும் மகளுக்கும் இவர் வாங்கின முதல் பிறந்த நாளுக்கான உடை, இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு சின்ன பெட்டியில வச்சு அவரோட பரண் மீது பாதுகாத்திருக்காரு. இப்ப அப்பா இறந்து போனதுக்கு பிறகு அவரோட அறைய சுத்தப்படுத்தி பராமரிக்கணும், அப்பாவோட போட்டோவுக்கு மாலை போட்டு இந்த ரூமை அவரோட நினைவா பராமரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அந்த ரூமை கிளீன் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி கிளீன் பண்ணும்போது தான் பரண் மீது என்னென்ன விஷயங்கள் அவர் வச்சிருக்காருன்னு பார்க்கும்போது, சின்ன வயசுல இப்போ வரைக்கும் அவர் பாதுகாத்த பல விஷயங்கள் பொக்கிஷமா அந்த பரண் மேல இருந்திருக்கு. அந்த ஒரு பொருளையும் எடுத்து பார்த்துட்டு பாரதி ராஜாவோட மகளும் மனைவியும் தலையில அடிச்சு பயங்கரமா அழுதுருக்காங்களாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.